வணக்கம். இது கிரியாஸின் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா. ஆஹா, இந்த மாதிரி டெய்லி ஜாலியா டான்ஸ் ஆகணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இந்த மண்டைய பொளக்கிற மண்டே வெயில எப்படியாவது கடந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்றேன், முடியலங்க. ஸோ இந்த மாதிரி சம்மர் சமயத்துல என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி நம்மள குளு குளுன்னு ஜிலு ஜிலுன்னு வச்சுக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிச்சன் கலாட்டா பாருங்க. நான் சொன்ன மாதிரி 11:30க்கு டான்னு ஆஜராயிடுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்மர் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த வாரம் முழுக்க நம்மளுடைய கிச்சன் கலாட்டால சம்மர் ஸ்பெஷல் குளு குளுன்னு ஜிலு ஜிலுன்னு உங்களை வச்சுக்கிறதுக்காக அமேசிங்கான சம்மர் ரெசிபிஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்மளோட கிச்சன் மாஸ்டர்ஸ். அப்படி இன்னைக்கு மண்டே என்ன சம்மர் ரெசிபி அப்படின்னு சொல்றதுக்காக லெட்ஸ் வெல்கம் எங்களுடைய ஃபேவரட் ஷெஃப் சரவணன் அவர்கள். குக்கிங் சொல்லி தரமா நீங்க டான்ஸ்? ஓகே. வணக்கம் வணக்கம் ஷெஃப். வணக்கம். So glad to see you back. வாரம் முழுக்க நம்ம சம்மர் ஸ்பெஷல் பார்க்க போறோம். ஈஸியா எல்லாரும் வீட்ல பண்ற மாதிரி ஒரு ரெசிபி எங்களுக்கு சொல்ல போறீங்க. குறிப்பா நானும் போய் இதை வீட்ல ட்ரை பண்ணோம். அதுக்கு முன்னாடி சம்மர்னா என்ன? சம்மர்னா என்ன? வெயில், டென்ஷன், இரிட்டேஷன், அக்னி அதிகமா நெகட்டிவா இருக்கிற சொன்னா இப்ப பாசிட்டிவான இருக்குல்ல. சம்மருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா? மாம்பழம், அதுக்கப்புறம் தர்பூசணி, அந்த மாதிரி சில பல பழ வகைகள் சம்மருக்கே ரொம்ப ஸ்பெஷல். அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி மாம்பழம் கிங் ஆஃப் ஃப்ரூட், கிங் ஆஃப் வெஜிடபிள், அந்த மாதிரி தான் மாம்பழம்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அட்டகாசமா 2 ரெசிபி செய்யலாமா? மாம்பழம் தர்பூசணி வச்சா? மாம்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி, மாங்காயை வச்சு ஒரு ரெசிபி. ஓ ஆஹா, முக்கணியின் முதல் கனில மாங்காயில ஒரு ரெசிபி, மாம்பழத்துல ஒரு ரெசிபி. சூப்பர் ஷெஃப். நீங்க என்ன சமைக்க போறீங்கன்னு பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் நான் ஆர்வமா இருக்கேன். நம்ம கிச்சன் கவுண்டருக்கு போயிருவோமா? கம் ஆன், லெட்ஸ் கோ. சொல்லுங்க, மாங்காய் மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன ரெசிபி பண்ண போறோம்? ஸோ முதல்ல மாங்காய், அதுக்கப்புறம் தானே மாம்பழம். ஆமா, ரெசிபி அதே மாதிரி தான். ஓ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாங்காயை வச்சு ஒரு அருமையான ப்ரான் மேங்கோ கறி. ப்ரான் மேங்கோ கறி, ஓகே. மாம்பழத்தை வச்சு? மாம்பழத்தை வச்சு ஒரு பாயாசம். ஓஹோ, ஆனா மாம்பழ பாயாசம், ஓகே. ஆனா ஷெஃப், மாங்காய் ப்ரான் எதுக்கு நீங்க இப்ப சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி 1+1 சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல ஷெஃப், அது நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னு. இல்ல இப்போ இறால் மாங்காய் கறி அப்படின்னா மாங்காய் சூடு, இறால் எடகுடமான சூடு, ரெண்டுத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம சம்மருக்கு கொடுக்கறது? இதை தணிக்க தான் தேங்காய் பாலை போட போறோம். ஓ, ஒரு மேஜிக் மேன் கூட இருக்காங்க, அதுதான் தேங்காய் பால். எஸ். முதல்ல நம்ம எண்ணெயை இதில் ஆட் பண்றோம். எஸ், நம்மளுடைய மண் சட்டி சூடாயிடுச்சு. கோல்டு வின்னருடைய சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்தியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். பிரான் கறிக்கு கடுகுலாம் போடலாமா சார்? ஏன் கடுகு போடக்கூடாது ஏதாவது இருக்கா? டைரக்டா அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே ஏதோ பண்ணுவாங்களே அப்படி. அதுக்கப்புறம் சோம்பு, கருவேப்பிலை. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்னதா 2 பீஸ் பட்டை இவர்தான் வந்துட்டாரு சேர்த்துக்கிட்டு. ஸோ இப்போ வந்து பச்சை மிளகா. ஓகே, கடுகு, சோம்பு, பட்டை, கருவேப்பிலை, பச்சை மிளகா. கருவேப்பிலை 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 கருவேப்பிலை. இப்போ வந்து இஞ்சியை நம்ம இந்த மாதிரி வந்து வத்தி குச்சி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சா அது பேர் ஜூலியன்னு சொல்லுவாங்க. ஜூலியன் ஜூலியன் ஜூலியன். இப்போ எடுத்து பாருங்க, ரோமியோ ஜூலியட் மாதிரி ஜூலியன் இஞ்சி. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, வத்தி குச்சி இஞ்சி சொல்லுங்க. வத்தி குச்சி இஞ்சி. வத்தி குச்சி மாதிரி கட் பண்ணிக்கணும் அந்த இஞ்சியை. ஃபிங்கர் சிப்ஸ் வத்தி குச்சி மாதிரி சூப்பரா கட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பூண்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அதில் சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஷெஃப், அப்போ அதை போட்டுருங்களேன். ஓகே, சின்ன வெங்காயமும் போட்டோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். டார்லிங் மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கணும், ஏன்னா அந்த கிரேவிக்கான கலரும் மஞ்சத்தூள் தான் தரப்போகுது. இப்போ எனக்கு மாங்காய் எப்போ சேர்ப்பீங்க? நான் வந்ததே மாங்காய்க்காக தான். அது கண்ணில் வேற காட்ட மாட்டேங்கிறீங்க. ஒரு 2 ஸ்லைஸ் சாப்பிடலாம்னா. இவ்வளோ ஆதங்கப்பட்டு கேட்டதுனால இந்த மாங்காயை எறா மாதிரி வெட்டி தரணும். ரவுண்ட் ரவுண்டாவா? எறா மாதிரி. எறா மாதிரி நீட்ட நீட்டமா. எறா மாதிரி. எறா நீட்டும், உயிரோடு இருக்கும்போது நீட்டா இருக்கும். கட் பண்ணதுக்கு அப்புறம் சுருண்டுருவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணுங்க.
கட் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே Go this side to only satisfy. நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாங்காயை காப்பாத்துறதுக்குள்ள அவர் ரொம்ப சுதாரிச்சிட்டார். கட்டிங் இந்த மாதிரி தான். ஆஹா வாவ் எறா மாதிரி. ஓகே ஷெஃப் நல்லா வெந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணும்? கேளுங்க அவங்க கிட்ட வெந்துட்டாங்களா இல்லையான்னு. வெந்துட்டீங்களா? அடடடடா. ஓகே ஓகே வெந்துட்டா நீ வாயை மூடு. நீங்க போட்றாதீங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாமா? கரெக்ட். ஓகே தக்காளி ஆட் பண்ண போறீங்க. நிறைய தேவையில்ல, ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட், இது நல்லா ஒரு மசாலாவும் மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அதில் மாங்காயை சேர்க்க போகிறோம். என்ன ஷெஃப் எல்லாமே போடுறீங்க, பிராணை மட்டும் போட மாட்டேங்கிறீங்களே? ப்ரான் இப்போ போடக்கூடாது. ஏன்? ஏன்னா அது பிராணத்தை வாங்கும். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாரு. இல்லை, ப்ரான் மட்டும் எப்போதுமே குக்கிங் டைம் ரொம்ப கம்மின்றதுனால லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். ஆல்சோ ப்ரான் வந்து ஒரு 3 minutes to 4 minutes பிஃபோர் கிரேவி எண்ட் ஆகிற டைமில் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிறது நம்ம மாங்காய் தான். அவனை இறக்கி விடுங்க. சரி, இப்போ நம்ம மாங்காவா போட போறோம். எஸ் மாங்காய் போட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும். ஓகே. அடடடடா, இதுல எது மாங்காய் எது ப்ரான்னு தெரியாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். எஸ், ப்ரான் வந்து எவ்வளவு நேரம் வேகணும்? ஏன் ரொம்ப நேரம் வச்சா ரப்பர் ஆயிடுது? சில ப்ரான்லாம் 2 minutesனு சொல்றாங்க, சில ப்ரான் 5 minutesனு சொல்றாங்க. உண்மையா எவ்வளவு டைம் அப்படின்னு கேட்டிருக்காரு பிராண காலத்துல இருந்து பிராண பத்தி பிராணேஷ் அவர்கள். ஓகே, ஸோ ப்ரான் நீங்க 3ஆ பிரிச்சுக்கோங்க. ஓகே, கவுண்ட் வைஸா பிரிச்சுக்கோங்க, அதுதான் ஈஸி. ஹோட்டல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா 1 கிலோவுக்கு 10 ப்ரான் இருந்ததுன்னா டைகர் ப்ரான் மாதிரி. ஓகேவா? 1 கிலோவுக்கு பெருசா இருக்கிறவர் தானே. 1 கிலோவுக்கு 10 ப்ரான் தான் டைகர் ப்ரான்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகம், ஏன்னா பெரிய ப்ரான் இல்லையா? பெரிய ப்ரான். ஆமா ஆமா. ஸோ அதே மாதிரி ஒரு 1 கிலோவுக்கு 30 இருந்ததுன்னா ஒரு மீடியம் ப்ரான். இல்ல டைகர் குட்டி ப்ரான், லார்ஜ் ப்ரான். ஓகேவா? ஓகே, அதுவே 40க்கு மேல இருந்ததுன்னா அதுதான் வந்து எம்புரான். எம்புரானா? மோலால் சார் படம் வந்துச்சுல, எனக்கு தெரியும். குட்டி ப்ரான் தான் சிம்ரான். நான் என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேமா. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஓகே ஓகே. ஸ்மால் ப்ரான், மீடியம் ப்ரான், லார்ஜ் ப்ரான், கிங் ப்ரான் 4ஆ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா மக்களே ஸ்மால் மீடியம் லார்ஜ் டைகர் அப்படின்னு சொல்றாரு செஃப். Dress கடைக்கு போற மாதிரி சொல்றீங்க. அதுக்கு தான் நம்ம என்ன தெரியுமா பண்ணி பிரிக்க போறோம்? சின்னதா இருந்தா சிம்ரான், மீடியமா இருந்தா எம்ரான், பெருசா இருந்தா கும்ரான். அதாவது கும்காவா இருக்காங்கல்ல, அதனால கும்ரான். சோ கும்ரான் வந்து 1 கிலோக்கு 10 இருந்தா 5 நிமிஷம் போதுமா? இல்ல 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 பேசினா நான் கடுப்பா வரேன். அப்படி போறீங்க நீங்க. ஆமா, நான் கிளம்புறேன். இப்போ வந்து ப்ரான் வந்து 2 விஷயம் தான் குக்கிங்கை பொறுத்த வரைக்கும். ஒன்று மசாலா போட்டு ஊற வச்சிருந்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் அதுதான் நம்ம தமிழ்ல சொல்றது, மசாலா போட்டு ஊற வச்சு வைக்கிறது தான் மேரினேஷன். ஓகேவா? அது ஊற வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரானா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 2 minutes போதும். ஏன்னா மேரினேஷன்லேயே ஒரு 1 minute குக் ஆகிடும். ஏன்னா அதில் லெமன் ஜூஸ்லாம் போட்டிருப்போம். அதுவே நம்ம கிரேவியில போடலை, இந்த கிரில் பண்ணி குக் பண்ண போறோம்னா 3 minutes மேக்ஸிமம். ஓகே ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிரேவியில் போய் போட போறீங்க, மேரினேஷன்லாம் எதுவுமே போடலன்ற பட்சத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 minutes நீங்க எண்டில் போட்டால் போதும். அதே மாதிரி ப்ரான் முன்னாடியே போட்டுறாதீங்க. முன்னாடியே போட்டால் தான் இந்த ரப்பரி ஆகுது. ஏன் ப்ரான் ரப்பரி ஆகுது? ஏன்னா பென்சில் பக்கத்தில் இருக்கிறனால. ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் சர்டன் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஜூஸ்லாம் இறங்கி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேஷ்யூ நட் மாதிரி சும்மா அப்படியே அந்த கேஷ்யூ நட் தான் முந்திரி ஷேப்பில் இருக்காங்களா? எஸ், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ டார்லிங் காஷ்மீரி மிளகாய் தூள் போட போகிறோம். ஸோ கொஞ்சமாக கரம் மசாலா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாங்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மசாலாஸை சேர்த்தோன்னா நம்மளுடைய டிஷ் ரெடியாக ஆரம்பிச்சிடும். தண்ணி சேர்த்துக்கலாமா? அவ்வளோதான், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். தண்ணி இப்போ சேர்த்து வேக வைக்கிறதுனா மாங்காயில் இருக்க புளிப்பு இந்த தண்ணியில் இறங்கணும். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? தேவையான அளவா? அந்த நம்ம மாங்காய் போட்டிருக்கிறது அப்படியே முங்குற அளவுக்கு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லெவலாக இருந்தால் போதும். அதிகமாகவும் வேண்டாம், கம்மியாகவும் வேண்டாம். ஓகே, ஸோ நம்மளுடைய மாங்காயும் குக் ஆகி விட்டார். நெக்ஸ்ட் தேங்காய் பால். இந்த குளுமை தேங்காய் இல்லை, உங்க 2 பேரும் தனி துருவங்கள் நினைச்சேன். ஒன்னா இணையறது பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப நேரம் அதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மீடியம் டெம்பரேச்சருக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆல்சோ இந்த மாதிரி ப்ரான் கிரேவிலாம் பண்ண பார்த்து 1 pinch ஜாகரி, ஒரே ஒரு பிஞ்ச் பாருங்க, அதிகமாலாம் இல்லை. நீங்க ஸ்வீட் பண்றப்போ உப்பு போடுறீங்க, காரம் பண்றப்போ ஸ்வீட் போடுறீங்க. லுக் அட் திஸ். இருக்கு ஆனா இல்ல, இது எல்லா ஃப்ளேவர்ஸும் எலிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஜாகரியை அப்படி தட்டி விடுறோம்ல, அவ்வளவுதான்.
நாட்டு சக்கரை. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கிட்டு ப்ரானை இறக்க போகிறோம். எஸ், மாங்காய் தேங்காய் பால் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். எஸ் ஷெஃப், ரெடியா? ஓகே, நம்மளுடைய ப்ரானை இறக்கிறதுக்கான ஸ்டேஜ் வந்தாச்சு. ஆஹா, இப்போ இந்த ஒரு கொதி வருது பார்த்தீங்களா, ஒரு வழியா. இந்த தலக் புலக் ரொம்ப கொதிக்கூடாது. தலக் புலக்கா? இந்த சிம்ல வச்சோடனே அப்படியே இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரி தலக் புலக் அப்படி இருக்க பார்த்து லைட் தலக்ஸ் புலக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ப்ரான்ஸை நம்ம போடுறோம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஸ்மால் கவுண்ட் ப்ரான் எடுத்து நம்ம எடுத்துருக்கிறது ஆத்தேரா. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆத்தேராவா ஷெஃப் எடுத்திருக்கோம். எஸ். இந்த ஆத்தேராக்கும் கடல் எறாக்கும் என்ன ஷெஃப் வித்தியாசம், எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ கடலில் வந்து தனித்தனியாக நிறைய இடத்துல எறா இருக்கும். எறா கிடைக்கிறது கஷ்டம். ஆற்றுல எறா கிடைக்கிறது ஈஸி. ஆல்சோ ஆத்தேரா ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் இந்த சென்ஸ் நார்மலி அண்ட் ப்ரிஃபரபிளி நிறைய பேருக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தேரா தான் கடல் எறா விட. அப்படியா? இப்போ எத்தனை நிமிஷம் ஆச்சு? 3 நிமிஷம் குக் பண்ணணும்னு சொன்னால. ஆமா. எத்தனை நிமிஷம் ஆச்சு? இன்னும் டைமர்லாம் வச்சு பார்க்கணும் போல இருக்கே இந்த ப்ரான்ல. டைமர் பார்க்கலையே. வெல் சாரி ஷெஃப், என் வாட்ச் ஓடல. சும்மா ஸ்டைலுக்கா? யா. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இன்னொரு மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ் யூ ஆர் டன். அண்ட் ஆல்சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சட்டியில் இருக்கிறதுனால அந்த ஹீட்டும் ரீட்டைன் ஆகும், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ வந்து கொரியாண்டர் மலைச்சாரல் மாதிரி மல்லியை போடணும். இப்போ நான் சட்டி ஆஃப் பண்ணுறேன். நீங்கள் ஆனால் க்ளோஸாக பாருங்க, இவன் வேவது வெந்துக்கிட்டே இருக்கும், கொதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, குளிர்ச்சிக்கு தேங்காய் பாலும் நம்ம போட்டாச்சு. ஃபுல்லா ரெடி. ரெடி. ப்ரான் மேங்கோ கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கிறோம். அதில் எண்ணெயை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான பெப்பரிங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜூலியன் இஞ்சி, கார்லிக், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது கூட நல்லா மாங்காய் சேர்த்து குக் பண்ணுறோம். தண்ணி ஊற்றிட்டு மாங்காய் நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மர் விட்டுட்டு ஃபைனலாக ப்ரானை போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா அருமையான ப்ரான் மேங்கோ கறி ரெடி. இறால் மாங்காய் கறி ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பிட்றதுக்கு நானும் ரெடி. பட் அடுத்து ஒரு மாம்பழம் வச்சு ஒரு ரெசிபின்னு சொன்னீங்களே, என்ன பண்ண போறோம் சம்மருக்கு? மாம்பழ பாயாசம். ஓகே ஷெஃப், இது வந்து இந்த மேங்கோ சாகோ மாதிரியா? ஆமா, இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக இங்க போட்டிருக்கோம். ஜவ்வரிசி வேகணும். இது வந்து ஒரு டெக்ஸ்சருக்காக, இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், இல்லைனால பரவாயில்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் சைடில் வந்துட்டு இருக்க பார்த்து. எவ்வளோ ஜவ்வரிசி போடணும்? எவ்வளோனா உங்களுக்கு வந்து ஒரு 2 மாம்பழம் எடுக்கிறீங்கன்னா ஒரு கை அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு கை அளவு. ஓகே, சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மனம் போல் நெய்யை சேர்க்கிறோம். ஆஹா, மணல் மணலா நெய்யை நம்ம சேர்க்கிறோம். ஐயோ, நெய் என்னோட ஃபேவரட் ஷெஃப். ஏன்? நிறைய ஊத்துங்க. ஏன்? ஐயோ, என் மனசு மாதிரி நிறைய ஊத்துங்க. எக்கச்சக்கமா என்ன வச்சுட்டீங்க? அவ்வளோதானா? எஸ், இப்போ நெய் காஞ்சிருச்சு. நெய் மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்றோம்? கேஷ்யூ, முழு முந்திரி. எஸ், நெய்யில நல்லா முந்திரி ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல தேங்காய் நான் பல்லா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பல்லா எடுத்து கட் பண்ணுவீங்களா? எப்படி பல்லா? பல்லு மாதிரி இருக்குல்ல பாக்க. இது பாருங்க, கையில கட்டுங்க. இது பல்லு மாதிரி இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ மாப்ள, சூனியக்காரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இருக்குதே. ஓகே ஓகே. இப்போ திராட்சை. ஆஹா, ஓகே. திராட்சை போட்ட மாதிரி பூத்து வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கிறோம். இக்னோர் பண்ணாரு பாத்தீங்களா? அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்காக மாம்பழம். எஸ், செந்தூரா. செந்தூரா செந்தூரா செல்வேன் செந்தூரா. ஓகே, செந்தூர் மாம்பழம் பல்ப் எடுத்து வச்சிருக்கோமா? வாவ் ஷெஃப், ஃபர்ஸ்ட் டைம் நெய்யில மாம்பழ பல்ப்பு வந்து ஃபுல்லா ரோஸ்ட் ஆகுறது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். வாவ், நெய்யோட மாம்பழம் பல்ப்பு ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எடுங்க, நாட்டு சர்க்கரை எடுங்க. நாட்டு சர்க்கரை, ஏன்னா எங்க வீட்டு தோ இங்க இருக்கு பாருங்க, பச்சை கலர் டப்பா நாட்டு சர்க்கரை. கிரியாசா. எஸ், டார்லிங் இன் நாட்டு சர்க்கரை போட போறோமா? ஆமா. வாவ், செந்தூரா எடுங்க, நாட்டு சர்க்கரை எடுங்க. சும்மா கலக்கு கலக்குன்னு ஒரு ரெசிபி வந்துரும். இப்போ நம்ம பண்ண போறது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி முடிற. எஸ், ஆல்மோஸ்ட் எண்டிங்க்கு வந்துட்டோம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள்.
ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து இப்போ சேர்க்க போகிறது ஆப்ஷனல், பட் இருந்தாலும் இது வந்து நீங்கள் சேர்க்க பார்த்து ஒரு என்ரிச் டேஸ்ட் கிடைக்கும், எஸ்பெஷலி மாம்பழத்தோட. ஸோ நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் சேர்க்குறோம். கண்டென்ஸ்டு மில்க் இது ஆப்ஷனல், டோட்டலி ஆப்ஷனல். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு. அதாவது கொஞ்சம் சர்க்கரை நீங்கள் கம்மியாக தான் எடுத்துப்பீங்க வீட்டில் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோட போதும், மில்க் மேடு தேவையில்லை. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இப்போ பாயச கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு டெக்ஸ்சருக்காக ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஒரு பைட்டை கொடுக்கும் நல்லா. ஸோ ஜவ்வரிசி வந்து நீங்கள் இப்போ சேர்த்ததுனால சேர்க்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் சர்வ் பண்ண பார்த்து இந்த கிளாஸில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை போட்டு கொடுக்கலாம். எஸ் அந்த மாதிரி இப்போ லேயராக கீழே அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம பாயசம் ரெடி ஆகிட்டு. அப்படி இப்போ ஒரு சிட்டிகை உப்புன்னொடனே நிறைய பேர் பயந்துடாதீங்க, இங்கே பாருங்கள். ஏன்னா எலிவேட் பண்ணுறதுக்கு அவங்க லிஃப்ட்டில் தான் போவாங்க, ஸோ கொஞ்சம் எலிவேட் பண்ணுறோம். ரெடி. இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம டெம்பரிங்கை வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, வறுத்து வச்ச தேங்காய், முந்திரி, திராட்சை. ஆஹா, ஒரு 4500 கேலரிஸ் இருக்கும். இல்லை ஷெஃப் டயட்டில் இருக்கிறதுனால சோறுன்னு வந்துட்டா சோறு தான். யா, அவ்வளோதான். அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. மாம்பழ பாயாசம். இப்போ ஃபைனல் டச் முடிச்சு நம்ம தண்ணி சுற்றி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கோகனட் மில்க். வாவ், செம திக்காக இருக்குது. அவ்வளோதான், ரெடி. ஸோ இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுல் எடுங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம இந்த ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான், பட் இது சேர்க்க பார்த்து இந்த டெக்ஸ்சர் இருக்கும் நல்லா. ஓகே ஓகே, நம்மளுடைய பாயாசம் ரெடி. வேணா மாம்பழம் வேணா ஒரு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி வேணா போட்டுக்கலாம். மாம்பழ பாயசம் செய்கிறதுக்கு மாம்பழத்தை நல்லா பியூரி அடித்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் நெய்யை சேருங்க. நெய்யை சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய், முந்திரி, திராட்சை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே நெய்யில் நம்ம இந்த பியூரி பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்து நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணதுக்கப்புறம் அந்த நெய் எல்லாம் உள்ளே சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கிறோம். குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம், ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி முடிச்சு அதை நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் தண்ணி பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது கூட வறுத்து வச்சு முந்திரி, திராட்சை, தேங்காய் இதை சேர்த்து ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா அருமையான மாம்பழ பாயாசம் ரெடி. எஸ், மாம்பழ பாயாசம் மற்றும் இறால் மாங்காய் குழம்பு ரெடி சார். டூ தி ஆனர்ஸ். எஸ், கொஞ்சமாக அப்படி சாதத்தை எடுத்து நம்ம டேஸ்டிங்காக நான் கம்மியாக தான் கொடுப்பேன், ஓகேவா? அப்படியா? நான் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவேன். இப்போ இந்த ப்ரான் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயும் ஒரு ப்ரான் வரணும், ஒரு மேங்கோ வரணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி வரணும். ஓஹோ, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இறால் மாம்பழ குழம்பு தான் சாப்பிட போகிறோம். இறால் மாங்காய் குழம்பு. ஷெஃப், இறால் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு ஷெஃப். என் லைஃப்லேயே இப்போ தான் வந்து இறாலுடைய பர்ஃபெக்ட் குக்கிங் வந்து என்னால் டேஸ்ட் பண்ண முடியும். இவ்வளோ நாள் ரப்பர் மாதிரி இருக்கிறது தான் அதனுடைய குக்கிங்னு நினச்சி நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். நான் கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த முந்திரி மாதிரி இருக்கணும். முந்திரியை சாப்பிட்டா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குதோ அந்த கிரன்ச்சினஸ் ப்ளஸ் அந்த பட்டரினஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். ஷெஃப், இப்போ அடுத்து மாம்பழம் பாயாசம். ஷெஃப், நான் நினச்சேன் நாட்டு சர்க்கரையும் போடுறீங்களே, கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கும் போடுறீங்களே, ஸ்வீட் அதிகமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். திகட்டவே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. வாவ். ஸோ இன்னைக்கு 2 டிஷ்ஷுமே மிக அருமைங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நான் நிகழ்ச்சியை முடிக்கணும்னா, ஒரு 5 மினிட்ஸ் இது எல்லாத்தையுமே நான் காலி பண்ண போகிறேன். எஸ், சம்மர் ஸ்பெஷலாக இன்னைக்கு ஷெஃப் சரவணன் அவர்கள் மாங்காய் இறால் குழம்பும் மாம்பழ பாயாசமும் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் மாங்காய் இறால் இந்த சீசனுக்கு மஸ்ட் ட்ரை இல்லை ஷெஃப்? நாளைக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்காக வெயிட்டிங். நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் பூஜிதா அண்ட் ஷெஃப் சரவணன் அவர்கள் சேயிங் டாடா பை பை. இது கிரியாஸ் இன் கிச்சன் கலாட்டா. இனி சமைக்கலாம் அசால்ட்டா.